ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எப்பயும் போல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக தான் வீடியோ போட்டு விட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எந்த ஸ்டாக்கில் வந்துட்டு பை பண்ணியிருக்கேன். பை ஆர்டர் தான் போட்டிருக்கேன். வாங்க எந்த ஸ்டாக்னு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, கனரா பேங்கில் வாங்கியிருக்கோம். நம்ம இப்போக்கி பார்த்தீங்கன்னா 42 ரூபா ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. 48 குவான்டிட்டி. பொசிஷன் டீட்டெயில்ஸில் காமிக்கிறேன். மேலே பாருங்கள், பை ஆர்டரா 48 குவான்டிட்டி. ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 152.45. டோட்டல் பை வேல்யூ மொத்தமாக வந்துட்டு 7317 ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு பை ஆர்டர் எடுத்திருக்கோம். இப்போ கரண்டில் ட்ரேடிங்கில் வந்துட்டு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்காமன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 43 ரூபா போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ 39 ரூபாயில் இருக்கு. பாருங்கள் கிராஃப் எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. இந்த இண்டிகேட்டர்லாம் வந்துட்டு மிகவும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வர மாதிரி இருந்தால் இதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே சொல்லித்தர யாரும் இருக்க மாட்டாங்க. சொல்லித்தரல யாரும் இருந்தாலுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இல்லாமல் வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இப்போ மார்க்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டுருக்கு. தெரியுதுல்ல உங்களுக்கு, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போய் இப்போ வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் வருது. நம்ம வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் வந்துட்டு எப்படினாலும் மாறலாம். ஓகேங்களா, மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 37 ரூபா தான் ப்ராஃபிட்டில் இருக்குது. நம்ம வந்துட்டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணுறதில்ல. நம்ம ஈக்குவிட்டினா ஸ்டாக்கில் வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுறது அப்படின்ட்டு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டெய்லியும் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டுருக்கோம். பார்த்தா உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு, மைனஸில் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு பைக்கு 30 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போகுது அப்படின்ட்டு. கனரா பேங்கில் ஃபஸ்ட் டைமும் ட்ரேட் எடுத்திருக்கேன். சரி, ஓகே, மார்க்கெட் நல்லா மூவ் ஆன ஆனிச்சு. அந்த ட்ரெண்டை பார்த்து நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுத்தோம். இப்போ மார்க்கெட் நல்லா ஒரு அப் ட்ரெண்ட் ஆகி டவுன் ட்ரெண்ட் வருது. இதில் உள்ள பர்ஃபார்மன்ஸ் ஓவர்வியூ இதெல்லாம் பார்த்தா தெரியும். 2 days லோ, 2 days ஹை, 52 வீக் லோ, 52 வீக் ஹை, இதெல்லாம் தெரியுதுலாம். டுடே தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு 153.86 வந்திருக்கு. அதேமாதிரி ஓப்பன் ப்ரைஸ் 150 ரூபாய்க்கு 50 ரூபாயில் ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு முக்கியம். இந்த ஓப்பன் ப்ரைஸு, இந்த ப்ரீவியஸ் க்ளோஸு, வால்யூம்லாம் வந்துட்டு இப்போக்கே வந்துட்டு வாங்குறது விற்கிறது, யார் வாங்குறாங்க விற்கிறாங்க, அந்த ஒரு வால்யூம் ப்ரைஸ் தான் அது. அதேமாதிரி லோவர் சர்க்யூட்டு, அப்பர் சர்க்யூட்டு. இந்த ஸ்டாக் வந்துட்டு கீழே டவுன் ஆனதுன்னா 135 வரைக்கும் போகும், மேலே இருந்ததுன்னா 165 மேலே ஏறும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ மார்க்கெட் டெப்த் பார்த்தீங்கன்னா பை ஆர்டரு, செல் ஆர்டருங்க காமிக்குதா. இப்போ பை பண்ணுறவங்க, செல் பண்ணுறவங்க குவான்டிட்டி மட்டும் காமிக்குவாங்க, எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்காங்க, எவ்வளோ குவான்டிட்டி விற்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இதெல்லாம் தெரிஞ்சுவாங்க. ஃபினான்ஷியலில் பார்த்திங்கன்னா ரெவென்யூ, ப்ராஃபிட், நெட்ஒர்த்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன், ப்ரோமோட்டர்ஸ், ரீட்டெயில், ஃபாரின் இன்செக்ஷன்ஸ், அதர் டொமஸ்டிக் இன்செக்ஷன், மியூச்சுவல் ஃபண்டு, இதிலெல்லாம் அவங்க வந்துட்டு அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதேமாரி தான் இதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக் எல்லா ஸ்டாக்குமே வரும். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா, அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மார்க்கெட்டை நல்லா கற்றுக்கிட்டு உள்ளவாங்க. இப்போ நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஒரு மனநிலைமையில தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் தான் ட்ரேட் பண்ணணும். யாரையும் எதிர்பார்க்காதீங்க. இந்த ட்ரேடு, இந்த பங்குச்சந்தையில் யாரையுமே எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டுனா பெர்சனலாக தாராளமாக கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு லாங் டேர்முக்கு வந்துட்டு வச்சுருப்போம். ட்ரேடுங்கிறது அப்படி இல்லை.
இன்ட்ராடேங்கிறது ஒரே நாளில் வாங்கிட்டு ஒரே நாளில் ஸ்டாக்கை விற்கிற மாதிரி இருக்கும். நம்ம விற்கிறோம் அந்த டயத்துக்குள்ளே நம்ம விற்கலனாலும் நம்மளோட ப்ரோக்கர் விற்றுருவாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன்ஸ் பிடிச்சிக்குவாங்க. அது நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதேமாதிரி தான் சொல்ல வர்றது, மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதை நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு உள்ளே வாங்க. எடுத்தவங்க ஒருத்தன்னு உள்ளே வந்து ட்ரேட் பண்ணி இருக்கிற காசெல்லாம் லாஸ் பண்ணிட்டு போகாதீங்க. அதேமாதிரி உங்கள் காசை நீங்களே ட்ரேட் பண்ணுங்கள், வேறு யார்ட்டையும் கொடுக்காதீங்க. அதை லாஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு இதுவாக இருக்கும். இது அடுத்தவங்க வந்துட்டு பண்ணித்தரேன் அப்படின்ட்டு காசு வாங்குவாங்க. அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. ஏன்னா இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு என்ன கற்றுருக்கோம், என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம், அதுதான் முக்கியமே தவிர அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்ட்டு பண்ணாதீங்க. நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள மார்க்கெட்டில் வந்துட்டு கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இந்த களத்தில் காமிச்சிங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு எக்ஸ்பிரி டேட்டு ஒரு 98 பாயிண்ட் மைனஸில் போகுது. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 328 மைனஸில் போகுது. இந்த எக்ஸ்பைரி இருக்கிற நேரத்தில் வந்துட்டு ட்ரேடு எடுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சரி என்ன பண்ணுறது, நம்ம எடுத்து தான் ஆகணும். அதனால் நம்ம வந்துட்டு அதனால தான் கனரா பேங்க் பார்த்தேன் காலையில், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் காமிச்சிச்சு. சரி அதில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரேட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி மார்க்கெட்டு எப்படி போகுது அப்படின்ட்டு. நம்ம பொறுத்தது பை ஆர்டரை மார்க்கெட் மேலே ஏறுனுச்சுன்னா நம்மளுக்கு அமௌண்ட் வரும். பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, கேண்டில்ஸ்டிக் இந்த இண்டிகேட்டர்லாம் நம்மளுக்கு மிகவும் முக்கியம் ட்ரேடை பொறுத்த வரைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா தரமான ஸ்டாக்காக நீங்கள் பார்த்து வாங்கணும். குவான்டிட்டி அதிகமாக வாங்கணும். இப்போ ஒரு 10 குவான்டிட்டி 50 குவான்டிட்டி ஒரே ஸ்டாக்கில் அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு பிற்காலத்தில் கை கொடுக்கும். ட்ரேடுங்கிறது அன்னைக்கு நம்ம சம்பளம் ட்ரேட்லேயும் நம்ம ஒரு ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி தான் அது ட்ரேடுங்கிறது. இன்னைக்கு மார்க்கெட் பார்க்க போகிறோம். மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டா டவுன்னா செல் ஆர்டர் எடுக்கப்புறம் பை அப் ட்ரெண்டுனா நம்ம வந்துட்டு பை ஆர்டர் எடுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வேறு பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு 4 ஸ்டிக்குமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 5 ஸ்டிக்குமே நம்மளுக்கு ரெட் கேண்டில் ஸ்டிக் தான் வருது. நம்ம வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் மூவ் ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். அதுதான் நடக்கும், பார்க்கலாம். 35 ரூபா ப்ராஃபிட்டில் போகுது. நம்ம வெயிட் பண்ணலாம், டைம் இருக்குது நம்மளுக்கு இன்னும். மார்க்கெட் மேலே ஏறுதா கீழே இறங்குதா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஷோ பண்ணுறேன். நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் எவ்வளோ லாஸ் பண்ணிட்டு ஈவினிங் ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஆட் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, மக்களான நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும், நல்லா லேர்ன் பண்ணிக்கணும், அதுக்காண்டி தான். தவிர மற்றபடி என்னை மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரதில்ல. அதனால தான் சொல்ல வரேன். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னால் நிறையா ஸ்கேம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் நியூஸ்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி 1 லட்சம் இழந்தோம் 2 லட்சம் இழந்தோம் அப்படின்ட்டு நியூஸ்லாம் பார்க்குறோம். சில பேர் வந்துட்டு தவறான முடிவுலாம் எடுத்து போகிறாங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டை புரிஞ்சிக்கிட்டு உள்ளே வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வராதீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு 5 ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு நம்மளுக்கு 173 ரூபா ப்ராஃபிட்டில் காமிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, ரன்னிங்கில் இருக்கா. டோட்டல் ரிட்டர்ன்ஸில் 173 ரூபா. இந்த 5 ஸ்டாக் விற்றேன் அப்படின்னா எனக்கு நான் போட்ட அமௌண்ட்டோட எனக்கு ஒரு 170 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். அதில் கொஞ்சம் ப்ரோக்கர் கமிஷன் போகும். அது மாதிரி தான் சொல்ல வரேன். எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட் ஆப்ஷன். அதை நல்லா தெரிஞ்சவங்க. இப்போ நம்ம ஹோல்டிங்கில் வச்சுருக்கோம் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கோம். போட்ட அமௌண்ட்டோட மைனஸில் தான் போயிட்டுருக்கு. இப்போ டோட்டல் ரிட்டர்ன்ஸே எனக்கு வந்துட்டு 300 மைனஸ். நான் போட்ட அமௌண்ட்டோட எனக்கு 300 மைனஸில் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது பொசிஷன் டீட்டெயில்ஸ். இதுதான் நம்ம எப்பவுமே ட்ரேட் எடுக்கிறது பொசிஷனில் காமிக்கும், நம்மளுக்கு ஷோ ஆகும். அதேமாரி தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா
நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். கரெக்டான முறையில் நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ரேட் அடைவோம். ஃப்யூச்சரில் நம்ம நினைக்கிறதோட கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு லாபம் தரக்கூடியதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட். அதனால தான் வந்துட்டு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. இருந்தாலுமே நிறைய பேர் எடுத்து பண்ண மாட்றாங்க. ஏன்னா பயம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேம்லிங் அப்படின்ட்டு. கேம்லிங்னு சொல்கிறவங்க தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயே உள்ளே வராதவங்க தான் இது வந்துட்டு ஸ்கேம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்துட்டு நிறைய பேர் ப்ராஃபிட் பார்க்குறவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் லாஸ் பார்க்குறவங்களும் இருக்காங்க. அது அவங்களோட மனநிலைமை. அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ரேட் அடையலாம். அதை நல்லா நோட் பண்ணியாங்க. இன்றைக்கி தான் கனரா பேங்கில் போட்டிருக்கோம். சரி மார்க்கெட் நல்லா மூவ் ஆனுச்சு, ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் இதில் ட்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போயும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அப் ட்ரெண்ட் போகுது, பார்க்கலாம். 45 ரூபா கரண்ட் ப்ராஃபிட்டில் இருக்குது. என்கிட்ட ஃபண்ட் அந்தளவு இல்லை. எப்பயுமே இல்லைன்னா ஒரு 3000 கேபிட்டல் அமௌண்ட் வைப்பேன். இப்போ ஒரு 1400 வச்சு தான் பண்ணுறேன். அதனால் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அதில் வர நம்மளுக்கு வர ரிட்டர்ன்ஸே கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இப்போ இது 3000 வச்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துலலாம் ஒரு 100 150 ரூபா இருக்கும். கொஞ்சம் அமௌண்ட் எனக்கு காசோட தேவை இருக்கிறதுனால இஎம்ஐஸ்லாம் போயிட்டுருக்கு, இஎம்ஐலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதேமாரி தான் சொல்ல வரேன். மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்துட்டு சூப்பராக கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். உங்கள் காசை நீங்கள் தான் பண்ணணும். ஓகேங்களா? அவன் பண்ணித்தரேன் இவன் பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் வரைக்குமே யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாதுன்னு தான் என்னோட ஒரு மனநிலைமை. அதனால தான் சொல்ல வரேன், நீங்கள் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு உள்ளே வந்து கற்றுக்கிட்டு மொத்த வித்தையும் காமிச்சிங்க அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். வெற்றி கிடைக்கும், அதோட சேர்ந்து அமௌண்ட்டும் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா உங்கள் தேவைக்கு நீங்கள் வந்துட்டு செலவு பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட முடிவு. அது நீங்கள் தான் எடுக்கணும். ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரியறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல். இந்த யூடியூப் மூலயமா வீடியோ போடுறது மூலயமா மக்களானவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து சேரும். நான் அதை நம்புகிறேன். ஏதோ ஒரு முறையில் வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு உங்களை வந்து சேரும். அது எப்போனாலும் வந்து சேரலாம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். நீங்கள் கற்றுக்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் பண்ணாலே நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடையலாம். ஏன்னா இந்த ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது. எல்லாருமே இந்த ஸ்டாக் மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு நல்ல லெவலில் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நிறைய பேருக்கு இது ஒரு அவேர்னஸ் இல்லை, இருந்துமே நிறைய பேர் எடுத்து பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் உள்ளே வரவங்க மட்டும்தான் நிரந்தரமாக இருக்க முடியும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே. அதனால நீங்கள் வந்துட்டு கற்றுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தொடர்ந்து நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் தெரிஞ்ச விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டு உள்ளவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆப்ஷன் என்னை பொறுத்தவரையும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ட்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா கற்றுக்கிட்டு சின்னோண்டு ஒரு அமௌண்ட்டு ஒரு 500 எடுத்துகிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுங்கள். முதல்ல லாஸ் ஆக தான் செய்யும். அந்த லாஸ் தான் உங்களோட அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸு. அந்த லாஸ் பண்ணுறத காசை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க முடியும். அதனால வந்துட்டு மொத்தமாகவே லாஸ் பண்ண சொல்லலாம் உங்களை. ஸ்டார்டிங் வர்றப்போ உங்களுக்கு வந்துட்டு எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வந்துட்டு நீங்கள் கற்றுவங்க. நிறையா யூடியூப் சேனல் இருக்குது.
அதை பார்த்து கற்றுவங்க. ஆனால் அவங்கள மாதிரியே பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்களோட மைண்ட் செட் தான். இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ட்ரேட் பண்ணணும், வேறு யாரும் பண்ணக்கூடாது. உங்களோட காசை வச்சு வேறு யாரும் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்துட்டு அவங்க பண்ணுறப்ப அது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது மைண்ட் அப்செட் ஆகும். ஓகேங்களா? அதனால் புரிஞ்சுவாங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. நான் ப்ராஃபிட் பண்ணுறேன், லாஸும் பண்ணுறேன். ஓகேங்களா? அது நான் உங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே காமிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு எப்பயுமே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. ஒரு நாள் நம்ம வந்துட்டு பை அவுட் பண்ணியிருப்போம், மேலே ஏறும்ன்ட்டு. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ட்ரேட் பண்ண சொல்கிறேன். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இதுலேயே ஒரு ப்ராஃபிட் வரும். நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்தோடனே விற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த மார்க்கெட்டில் நிரந்தரமாக இருக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு டார்கெட் ரூ. 500 ரூ. 1000 அப்படின்னா அந்த ரூ. 1000 வந்தோடனே விற்றுடணும். ஏன்னா அப்படி விற்றுட்டா நம்மளோட வந்துட்டு அமௌண்ட் நின்றுடும். நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோம் அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட் டக்குன்ட்டு டவுன் ஆகும். அதனால தான் சொல்ல வரேன். ஒரு அளவு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு ரூ. 500 போதும்டா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ரூ. 500 போதும். அதோட கட் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டே பார்க்காதீங்க. மார்க்கெட் சும்மா பாருங்கள், மறுபடியும் ட்ரேட் எடுக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுப்பேன். மிஞ்சி போனால் ஒரு 2 ட்ரேட் எடுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு அந்தளவு ட்ரேட் வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ண நம்மளுக்கு வந்து ப்ரோக்கர் கமிஷன் பிடிப்பாங்க. ஸ்டாக்குக்கு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வாங்குகிறோம், எவ்வளோ கேபிட்டல் அமௌண்ட் வச்சுருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. நீங்கள் ஆதரவு கொடுக்க தான் என்னால் வந்துட்டு என்னாலையுமே வந்துட்டு உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்க முடியும். இப்போ நான் பண்ணுறது மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி மூலிமா நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்லா கற்றுக்கிட்டு உள்ள வந்து சூப்பராக எடுத்து பண்ணலாம். கண்டிப்பாக இதில் வந்துட்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வெற்றி நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.